ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அபியோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு இங்கே கருணாவும் வெற்றியும் ஏதோ ஒரு வேலை விஷயமா வராங்க. கருணாவை பார்த்த நம்ம அபி வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அண்ணா அண்ணா இனிமேல் நம்ம இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுண்ணா, அண்ணா கிளம்புங்கண்ணா அப்படின்னு சொல்லவும், அபிமா என்னாச்சுமா, இப்போ தானே சாமி கும்பிட்டு முடித்தோம், கொஞ்ச நேரம் நம்ம இங்கே உட்காந்துட்டு போவோமே, நமக்கு இங்கே எந்த பிரச்சனையும் வராது அபிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அபி பயங்கரமாக பயப்படுறாங்க. ஆனால் இல்லைண்ணா இங்கே ரொம்பவே பாதிப்பு வரும் நமக்கு, நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து ரொம்பவே அதாவது பதட்டப்படுறாங்க. ஸோ இங்கே சரளா இருந்துட்டு, "அபி என்ன நீ உன் மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இங்கே பாரு, நம்ம சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு தான் போகணும். அப்போ தான் நம்ம மனசில் என்ன வேண்டினமோ அது நிறைவேறும். நீ அவசரப்படாத. வீட்டில் அப்படி என்ன வேலை இருக்கு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அண்ணா அது வந்துண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகத்தோட காதில் சொல்கிறாங்க. "அந்த கருணை இங்கே வந்திருக்கான். அவன் நம்ம இங்கே இருக்கிறத பார்த்தான் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையும் வந்துடும். அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானா? நான் வெளியே வந்திருக்க விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஏதாவது பிரச்சனை செய்வான். அது மட்டும் இல்லாமல் என்னை எப்படியாவது கொன்று போட்டுருணும்னு சொல்லிட்டு நினைப்பான். அதான் நான் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து ரொம்பவே பதட்டமாக சொல்லவும், சண்முகம் இருந்துட்டு, "சரளா நம்ம சாமி கும்பிட்டதெல்லாம் போதும், வா நம்ம போகலாம்." "என்னங்க நீங்கள் உங்கள் தங்கச்சி மாதிரியே நீங்களும் பேசுகிறீங்க. உங்கள் தங்கச்சி என்ன சொன்னாலும் அதை நீங்கள் செஞ்சே ஆகணும். உங்கள் தங்கச்சி பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அதை நம்பியே ஆகணும். அப்படி தானே? அப்படி தானே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச பிரியாணி நான் வாங்கி கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாருங்கள், சும்மா என்கிட்ட ஐஸ் எல்லாம் வைக்காதீங்க. நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு தான் வருவேன்னு" சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. உடனே நம்ம தியா இருந்துட்டு, "அம்மா ப்ளீஸ்மா, அதான் அப்பா நமக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாருல, நம்ம இங்கேருந்து போவோம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஒரு வழியாக நம்ம சரளாவை கூட்டிக்கிட்டு நேராக ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ தான் நம்ம அபிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம அபி வெளியே வந்திருக்க விஷயம் வந்து கருணாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கருணா வந்து அபியை கொன்று போடணும்னு நினைப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அபி வெளியே வந்திருக்க விஷயம் கருணாவுக்கு தெரியாத வரைக்கும் நல்லது. அதுக்குள்ளே அதாவது 1 மந்த்தில் தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க. 1 மந்த்து மட்டும் தான் வெளியே இருக்க முடியும். அதுக்குள்ளே அவங்க கருணா தான் பார்வதியை கொலை பண்ணாங்க அப்படின்றத ஆதாரத்தை அவங்க கண்டுபிடிச்சாகணும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் நிரந்தரமாக அவங்க சுடர் கூடயும் அவங்க அண்ணன் ஃபேமிலி கூடவும் இருக்க முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். லைஃப் லாங் அவங்க ஜெயிலே தான் இருந்தாகணும். சீக்கிரமாகவே இந்த கருணா தான் பார்வதியை கொலை பண்ணது அப்படின்ற விஷயம் நம்ம வெற்றிக்கும் சரி, இங்கே ஸ்வேதா இவங்க எல்லாருக்குமே தெரிய வரணும். அதுக்கான ஆதாரம் நம்ம அபிக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக சுடரோட எதிர்காலமும் நல்லாயிருக்கும். அதே சமயம் வெற்றியோட எதிர்காலமும் நல்லாயிருக்கும். வெற்றியை தன்னோடவே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருணா வெற்றியை நல்லா பயன்படுத்திக்கிட்டு தன்னோட சுயநலத்துக்காக வெற்றியை கூடவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. வெற்றி இப்போ வரைக்குமே கருணாவை ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கருணாவுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கூட நம்ம வெற்றி வந்து அஞ்ச மாட்டாங்க. அந்த அளவுக்கு கர்ணா மேலே மதிப்பும் மரியாதையும் பாசமும் நிறையவே குவிச்சு வச்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ கர்ணா தப்பு பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு போலீஸ்கிட்ட நம்ம அபி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள உள்ளே அனுப்பிட்டாங்க அப்படின்னா லைஃப் லாங் அவங்க ஜெயிலே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். கர்ணா தப்பு பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் நம்ம வெற்றிக்கு தெரிஞ்சாலுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே இல்லையா? ஏன்னா நம்ம வெற்றியும் அபியும் ஒன்று சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நம்ம சுடருக்கு தன்னோட அப்பா கூட இருக்கணுன்றது மிகப்பெரிய ஆசை, கனவு. மற்ற பிள்ளைங்கள்லாம் அப்பா கூட ஸ்கூலுக்கு வரப்போ அதெல்லாம் பார்த்து நம்ம சுடருக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். அதே சமயம் நம்ம பழனி கூட சரி நம்ம சண்முகம் கூட இங்கே அவங்க பிள்ளைங்களெல்லாம் எப்படிலாம் பார்த்துக்கிறாங்க அது எல்லாமே தனக்கும் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சுடர் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ கருணா ஜெயிலுக்கு போனால் மட்டுமே இப்படி சுடர் வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை, அபி வாழ்க்கைன்னு எல்லா 3 பேரோட வாழ்க்கையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கூடிய சீக்கிரமே இந்த கருணா வந்து ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது கருணாவும் வெற்றியும் மாணிக்கத்தை தேடி தான் வந்திருப்பாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே கருணா பயந்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த கருணாவுக்கு பதட்டம், பயம். ஏன்னா கருணா தான் பார்வதியை கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் நம்ம மாணிக்கத்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால நம்ம மாணிக்கம் வந்து வெற்றியோட கண்ணில் பற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு கருணா ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. கருணா கையில் மட்டும் இந்த மாணிக்கம் கிடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாணிக்கத்துக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே இங்கே வெற்றிக்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
இங்க நம்ம மாணிக்கமுமே அதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பணம் கேட்டுமே கருணாகிட்டேருந்து பணத்த சம்பாதிக்க முடியல. இங்க வெற்றி எப்படியும் பணத்த குடுக்க மாட்டாங்க. மாணிக்கத்த அடிக்க தான் செய்வாங்க. "கருணாக்கு எதுக்காக தொந்தரவு குடுக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு. அடிக்கிற அடியில எல்லா உண்மையுமே இங்க மாணிக்கம் கக்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப மாணிக்கத்த பார்த்தாங்க அப்படின்னா, எல்லா விஷயமும் ஒட்டுமொத்தமா நம்ம வெற்றிக்கு தெரிய வரும். அபி தப்பு பண்ணல, அவங்க நல்லவங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுகிட்டு, அபிய தேடி தான் போவாங்க. கண்டிப்பா அபி வந்து நம்ம வெற்றிய ஏத்துப்பாங்களான்றது செம்ம டவுட்டு தான். ஏன்னா, வெற்றியால இப்போ நம்ம அபி நெறையவே அனுபவிச்சுட்டாங்க. 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. இப்போ வரைக்குமே அதுலேருந்து தப்பிச்சு வெளிய வர முடியல. இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் வெற்றி தான். வெற்றிய கல்யாணம் பண்ண ஒரே காரணத்தினால தான் அபி இப்போ வரைக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அபி வந்து வெற்றிய மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு தான் சொல்லணும். ஆனா, வெற்றிக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அபிய தேடி வெற்றி போக தான் போறாரு. கருணாக்கு ஒரு கால் வருது. அத பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளிய போகவும், கரெக்ட்டா எங்க மாணிக்கம் சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா, இங்க கருணாவ எப்படியாவது பழி வாங்கணும். அவன்கிட்டருந்து எப்படியாவது லட்சக்கணக்கில பணம் வாங்கணும்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது எதுவுமே இப்போ நடக்காது. ஏன்னா, கருணா கொலை பண்ணதுக்கான ஆதாரம் அவங்க கையில இல்ல. அந்த ஆதாரம் வந்து சுடரோட பேகுக்கு போயிடுச்சு. ஸோ, இங்க இப்ப மாணிக்கம் ரொம்பவே பயத்துலயும், பதட்டத்துலயும் இருக்காங்க. கருணா கண்ல மாணிக்கம் பட்டாங்க அப்படின்னா, அடுத்த நிமிஷமே நம்ம மாணிக்கத்த கொன்னு போட்டுருவான் இந்த கருணா. ஸோ, இங்க நம்ம மாணிக்கம் வந்து சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்கு வராங்க. மாணிக்கத்த பார்த்த வெற்றி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "ஓ! இவன் இங்க தான் வந்திருக்கானா? சரி இவன இப்படியே பிடிச்சிரணும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெற்றி வந்து ஓடி வந்து மாணிக்கத்த பிடிச்சிடுறாங்க. மாணிக்கத்துக்கு அப்படியே நெஞ்செல்லாம் பதறி போகுது. "ஐயய்யோ! மாட்டிக்கிட்டோமே! இங்க பாருங்க, என்ன விடுங்க. யாருங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருடா, கருணாவ நீ தானே அன்னோன் கால்லருந்து கால் பண்ணி நீ பாட்டுக்கு என் கருணாவ பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உனக்கு கோடிக்கணக்கில பணம் வேணுமா? ஏன் உனக்கு கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. நீ உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட வேண்டியது தானே. ஆமா எதை வச்சு எதுக்காக நீ கருணாவை மிரட்டிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன உன்கிட்ட ஆதாரம் இருக்கு? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி கேட்கவும், ஐயோ அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலைங்க, என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாணிக்கம் வந்து கதறாங்க. 4 அடி பல்லார் பல்லார்னு விடவும் இங்கே நம்ம வெற்றிக்கிட்ட மாணிக்கம் வந்து எல்லா உண்மையுமே உளறிறாங்க. பார்வதி அதான் கருணாவோட ஒய்ஃபை கருணா தான் கொலை பண்ணது. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருந்தது. அதை வச்சு தான் நான் கருணாவை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த ஆதாரம் என்கிட்ட இல்லை. அதை நான் ஒரு அதாவது நம்ம சுடர் படிக்கிற ஸ்கூல் நேமை சொல்லி அந்த ஸ்கூல் பசங்களோட பேக்கில் தான் நான் அந்த ஆதாரத்தை போட்டேன். பார்வதி அக்கா கொலை கேஸில் இந்த கருணா தான் முக்கியமான கொலைகாரணி. அவன் தான் கொலையே பண்ணது. அபி தப்பே பண்ணாமல் ஜெயில் தண்டனையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொலை பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையுமே இங்கே நம்ம மாணிக்கம் வெற்றிக்கிட்ட சொல்லவும், வெற்றிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. "என்ன சொல்கிற நீ? நீ சொல்கிறது உண்மையா? இல்லை அந்த அபி தான் உன்னை இப்படியெல்லாம் சொல்ல சொல்லி உனக்கு பணம் ஏதாவது கொடுத்தாளா?" "ஐயோ சத்தியமாக இல்லை, கோவிலில் வச்சு சொல்கிறேன். அந்த சாமி மேலே சத்தியமா பார்வதியை கொலை பண்ணது அபி கிடையாது. இந்த கருணா தான் கொலை பண்ணது. அது என்ன காரணம், எதுக்காக கொலை பண்ணாரு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பார்வதி அக்காவோட சாவுக்கு இந்த கருணா மட்டுமே காரணம் அப்படின்றத தெள்ள தெளிவாக இங்கே மாணிக்கம் வந்து வெற்றிக்கிட்ட சொல்லவும், இதை கேட்ட வெற்றி அப்படியே ஆடி போயிடுறாரு. என்ன கருணாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்திலே மாணிக்கம் வெற்றிக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இங்கே வெற்றி ரொம்பவே பதட்டத்துலேயும் அதிர்ச்சிலையும் இருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே இதை நம்பவே முடியல. இருந்தாலும் சம்மந்தமே இல்லாமல் இவன் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும்? இதை வச்சு தான் பணம் கேட்டு மிரட்டியிருக்கான் போல. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் கருணாவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நம்மக்கிட்ட என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலுமே நம்மக்கிட்ட சொல்கிற கருணா இந்த மாணிக்கம் விஷயத்த மட்டும் அவனே டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒருவேளை உண்மையாகவே பார்வதி அக்காவை இந்த கருணா தான் கொன்று போட்டிருப்பானோ அப்படின்ற ஒரு டவுட்டு இங்கே நம்ம வெற்றிக்கு வந்தாச்சு. ஸோ இப்போது நம்ம வெற்றி எப்படியாவது இதை கண்டுபிடிச்சாகணும். கருணா கிட்ட டைரெக்டாக கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கருணா சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை நம்மளாக தான் கண்டுபிடிக்கணும். அப்போது அபி எந்த தப்பும் பண்ணலையா? பார்வதி அக்காவை அவள் கொலை பண்ணலையா? கொலை பண்ணாமல் 10 வருஷம் தண்டனை அவள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காளா? ஐயோ கடவுளே, நினச்சி பார்க்கவே பயங்கர டென்ஷனாக இருக்குது. சரி எது உண்மை அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நம்ம அபியை எப்படியாவது ஜெயிலிருந்து ஒரே அடியாக மீட் கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம வெற்றி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. என்னை நல்வழிப்படுத்தணும் நீ தான் கடவுளே. ஏன்னா நான் எந்த வழியில் போய்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல.
கர்ணா தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாணிக்கம் சொல்கிறான். ஆனால் கர்ணா கட்டின பொண்டாட்டியை எப்படி கொலை பண்ண முடியும்? அதுவும் மட்டும் இல்லாமல் பார்வதிக்கா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. கர்ணா எந்த காரணத்துக்காக பார்வதி அக்காவை கொன்று போட்டிருப்பான்? இல்லை இல்லை, கர்ணா கொன்று இருக்க மாட்டான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் மாணிக்கம் சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக அப்படி சொல்லணும்? எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது கடவுளே. தயவு செஞ்சு நீ எது உண்மையோ அதை எனக்கு நீ தெரிவிக்கணும். அபி மேலே தப்பா இல்லை இந்த கர்ணா மேலே தப்பா அப்படின்றத எனக்கு சீக்கிரமாகவே நீ கண்கூட காட்டணும். அதுக்கான ஆதாரம் என் கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இப்போது கொஞ்ச நேரத்துலேயே கர்ணா ஃபோன் பேசி முடிச்சுட்டு வராங்க. வெற்றி, என்ன வெற்றி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து என்ன வெற்றி ஏன் தயங்கிக்கிட்டு இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட கையை பிடிச்சி கர்ணா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனால் ஸ்வேதா பயங்கரமாக சந்தோஷமாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே நம்ம ஸ்வேதா வந்து எப்போவுமே கர்ணா கூட தான் பேசணும், கர்ணா மட்டும் தான் உலகம் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கர்ணா வந்து யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்வேதா வந்து வேறு யாரு கூடயே பேசி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத இந்த கர்ணாவால் ஏற்றுக்கவே முடியல. அதனால் இங்கே கர்ணா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே இங்கே நம்ம வெற்றி நோட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை எதையுமே நம்ம வெற்றி நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதனால் நோட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம மாணிக்கம் சொன்ன விஷயந்தான் இப்போது கர்ணாவை நோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கே நம்ம வெற்றி வந்து வந்தது. இப்போது ஸ்வேதா வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே நம்ம கர்ணாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இதை எல்லாத்தையுமே நோட் பண்ணவும் இங்கே நம்ம கர்ணா ஸ்வேதா கிட்ட போயிட்டு, ஸ்வேதா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் கூட பேசிக்கிட்டு இருக்க? அதான் என் ஃப்ரெண்டோட அண்ணா, அவங்க ரொம்ப ஸ்வீட்னு கூட உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னனே, ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாரு. அவர் கூட பேசினா டைம் போகிறதே தெரியல. உண்மையாகவே ஸோ க்யூட். அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த டேவே ரொம்ப ஸ்மார்ட்டாக போகுது. உண்மையாகவே சூப்பர் அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு இங்கே நம்ம ஸ்வேதா வந்து சொல்லவும் கருணாவுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. இதை எல்லாத்தையுமே நம்ம க அதாவது வெற்றி வந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது ஸ்வேதா வந்து தனியாக போய் பேசணுன்றதுக்காக போயிட்டு ரூம்குள்ளே பயங்கரமாக மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம கருணாவால் இதெல்லாம் எதுவுமே ஏற்றுக்கவே முடியல. வெற்றி வந்து, ஏன் கருணா என்னாச்சு, ஏன் நீ இவ்வளோ கோவமாக இருக்க, அவங்க யார் கூடயோ அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக ஏன் நீ இவ்வளோ அப்செட் ஆகிற? ஐயோ வெற்றி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வெற்றி, நான் அதை பற்றிலாம் எதுவும் நினைக்கல, யார் கூடயும் பேசிக்கிட்டு இருந்தா ஸ்வேதா, அதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சரி வெற்றி, உனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ போய் அதை முடிச்சுட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு வெற்றி எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இப்போது நம்ம கர்ணா வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம ஸ்வேதாவை இப்படியே விட்டு வைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படியே விட்டோம் அப்படின்னா அவளுக்கு காதல் முத்தி தலைக்கு மேலே ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட ரூமுக்கு போகிறாங்க. இப்போது நம்ம வெற்றி வந்து கர்ணா சொன்ன வேலையை வந்து முடிக்கலை. ஏன் அப்படின்னா கர்ணா மேலே டவுட்டு. அதனால் கர்ணாவை வாட்ச் பண்ணணும். கர்ணா பார்வதி அக்காவை கொலை பண்ணாங்களா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம வெற்றி இப்போது கர்ணாவை நோட் பண்ணுறதுக்காக தான் திரும்பவும் உள்ளே வந்துடுறாங்க. எங்கே கர்ணாவை ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் ஸ்வேதா ரூம் கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணவும் இப்போ ஸ்வேதா ஃபோன் பேசி முடிச்சிடுறாங்க. இப்போது கர்ணா வந்து ஸ்வேதாவோட ரூமுக்கு போயிட்டு, என்னங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஸ்வேதா, அடிக்கடிக்கு நீ ஃபோன் பேசுகிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. தேவையில்லாமல் எதுக்காக உன் ஃப்ரெண்டோட அண்ணா கிட்டலாம் பேசுகிற? உன் ஃப்ரெண்டுக்கிட்ட வேணால் பேசலாம்ல, நீ அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க நீங்கள், நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்லியாக கூட நீ யார் கூடயுமே பேசக்கூடாது, அதான் நான் நினைக்கிறேன். என்னங்க நீங்கள் எப்போவுமே நீ இப்படி பேசவே மாட்டீங்க. இல்லை ஸ்வேதா, நான் என்ன சொல்ல வரேன்னா ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன் ஸ்வேதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் ஸ்வேதாவுக்குமே பயங்கர அதிர்ச்சி, வெற்றிக்குமே பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ நம்ம வெற்றி வந்து யோசிக்கிறாங்க, ஒருவேளை ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பார்வதி அக்காவை இந்த கர்ணா கொன்று போட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டவுட்டுமே வருது. இங்கே ஸ்வேதா இருந்துட்டு கட்டன் ரேட்டாக சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்க மாமா, தயவு செஞ்சு இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதை இத்தோடு அடிச்சுக்கோங்க. ஏன்னா நான் இந்த வீட்டில் எதுக்காக இருக்கேன் அப்படின்னா மகேஷ்காக மட்டும்தான். மகேஷ் என்னுடைய உயிர், அவனுக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். இல்லைனா நான் எப்போவோ வெளிநாட்டில் செட்டில் ஆகி நிறைய பிஸ்னஸ் எல்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். ஏதோ இங்கே இருக்கிறதுனால
என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே மகேஷ்காக தான். தேவையில்லாத ஆசையெல்லாம் நீங்கள் மனசில் வளர்த்துக்காதீங்க. நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை கேட்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லவும், கருணா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்வேதா, எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஒரு வேளை நான் உன் மனசில் இருக்கேன்னா என்னவோன்னு தான் கேட்டேன். இங்கே பாருங்க மாமா, இப்படியெல்லாம் இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு நம்ம ஸ்வேதா வெளியே போயிடுறாங்க. அப்போ தான் வெற்றி வந்து நிற்கவும், கருணா இருந்துட்டு வெற்றியை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. என்ன வெற்றி, நான் சொன்ன வேலையை முடிக்கலையா? இல்லை கருணா, உன்கிட்ட நான் ஒரு செக்கில் சைன் போட்டுட்டு போகலான்னு வந்தேன். இப்போ என்னடா அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சம்மந்தமே இல்லாமல் எங்கள் வெற்றி மேலே கோவப்படவும், நம்ம வெற்றி இருந்துட்டு என்ன கருணா, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? நீயும் ஸ்வேதாவும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பேசலை, மகேஷோட படிப்பு விஷயமாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணா வந்து வெற்றிக்கிட்ட போய் சொல்கிறாங்க. இதிலருந்தே நம்ம வெற்றி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, கண்டிப்பாக கருணாவை தான் பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கருணா இருந்துட்டு சரி வெற்றி, எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போது நம்ம வெற்றி மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. ஒருவேளை பார்வதி அக்காவோட ரூமுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நம்ம வெற்றி இப்போது பார்வதியோட ரூமுக்கு போயிட்டு எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு டைரி இருக்குது, அதை எடுத்து பார்க்குறாங்க. ஒவ்வொரு பேஜாக படிக்கிறாங்க. ஒரு சில பேஜிலெல்லாம் மகேஷ்காக ஒரு கவிதை எழுதி வச்சுருப்பாங்க. இன்னொரு பக்கம்னா கருணா தான் எல்லாத்துக்கும் காரணம், என்ன கொலை பண்ணது கருணா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைப்பட எழுதி வச்சுருப்பாங்க. எதனால் அப்படின்னா, என்னுடைய தங்கச்சி மேலே அவன் தப்பான ஆசையை வச்சுக்கிட்டு இருந்தான், என் தங்கச்சி அடையணும்னு நினச்சான், அதனால தான் எனக்கு பிடிக்கல. அவன்கிட்ட கேட்டதுக்கு எங்கள் 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. அப்புறம் என்னை சமாதானப்படுத்துகிற மாதிரி படுத்தி எனக்கு பாலில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே இங்கே நம்ம பார்வதி வந்து அந்த டைரியில் எழுதி வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு நம்ம வெற்றி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, அப்போது கருணா தான் பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருக்கான், அதுவும் கேவலமான ஒரு தாட்டோடு இருந்திருக்கான். அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக இப்படி பார்வதி அக்காவை அநியாயமாக கொன்று போட்டுட்டானே, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல், சே கருணா இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இந்த கருணாவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அபி எந்த ஒரு தப்பும் பண்ணாத தப்புக்கு 10 வருஷமாக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அதே ரூமில் பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது அந்த டைரியுமே ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க. அதே சமயம் இப்போவே நம்ம அபியை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது அபியை தேடி ஊர் ஃபுல்லாக அலையிறாங்க. எங்கே தேடியுமே அபியை கிடைக்கல. ஏன்னா அபி வந்து பரோல் மூலமாக வெளியே வந்திருக்காங்கன்ற விஷயம் நம்ம வெற்றிக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம அபியை மீட் பண்ணி நம்ம வெற்றி வந்து பேசியிருப்பாங்க. ஸோ ஊர் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, அபி எங்கே இருக்காங்கன்ற விஷயத்தையே அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. ச்சே, அபி எங்கே தேடியுமே கிடைக்கவே இல்லையே, ஐயோ அவளுக்கு நம்ம எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டோம். எப்படியாவது கருணா கிட்டேருந்து நான் என்னை தனியாக கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சா, இந்த கருணா இவ்வளோ மோசமானவன்னு எனக்கு தெரியாமல் அவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு அவனுக்கு துணையாக இருந்துட்டனே, அபியை நம்ம இப்படி கண்டுக்காமல் அவன் மேலே அபாண்டமாக கொலைப்பழியை சுமத்திட்டோமே, ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன். 10 வருஷம் எவ்வளோ பெரிய நரக வேதனையை தப்பே பண்ணாமல் அவள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நொறுங்கி போகிறாரு நம்ம வெற்றி. ஸோ இப்போது எப்படியாவது அபியை தேடி கண்டுபிடிச்சி அவள் காலில் விழுந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து நினைக்கிறாரு. இன்னொரு சைடு இங்கே நம்ம அபி, சுடர், சண்முகம் இவங்க எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம அபி வந்து வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணும் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் சமைக்கிறாங்க. இப்போது தருண், தியா இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு, அத்தை சூப்பராக இருக்குது அத்தை உங்கள் சமையல், நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் நீங்களே சமைச்சு போடுறீங்களா, நான் இன்னும் அதிகமாக சாப்பிடுவேன் ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தியாவே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் சரளாவுக்கு பயங்கர பொறாமையாக இருக்குது. இங்கே தியாவை பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே நம்ம தியா இருந்துட்டு அம்மாவை பார்க்கவே கூடாது, அம்மா நம்மளை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னதான் இருந்தாலும் அத்தையோட சமையலை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மகேஷ் வந்து நம்ம சுடருக்கு கால் பண்ணுறாங்க.
சுடருக்கு கால் பண்ணி, சுடர் இன்னைக்கு உன் அம்மாவை நான் மீட் பண்ணணும், ப்ளீஸ் சுடர், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மகேஷ், நாங்கள் எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம், நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டோட அட்ரஸ் எனக்கு எங்கேருந்து தெரியாதே, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லவும், ஆ கேப்டன் அங்கிளுக்கு தெரியும், ஏற்கனவே கேப்டன் அங்கிள் எங்கள் வீட்டுக்கு ஒரு டைம் வந்திருக்காரு, நீ கேப்டன் அங்கிளை கூட்டிகிட்டு இங்கே வந்துரு, நான் என் அம்மாவை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. சரி சுடர், நான் இப்போவே கேப்டனை இது வெற்றி அங்கிளை கூப்பிட்டுக்கிட்டு உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம கேப்டன் கிட்ட போயிட்டு நம்ம மகேஷ் வந்து பேசுகிறாங்க. வெற்றி அங்கிள், நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அங்கிள், நீங்கள் என் கூட வரீங்களா, என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே மகேஷ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சுடரோட வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடரோட வீட்டுக்கா, எதுக்காக அங்கிள், வாங்க அங்கிள், சுடரோட அம்மாவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா, சுடரோட அம்மா மேக்ஸ் சூப்பராக போடுவாங்களாம், சுடர் கூட நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கியிருக்கா, நான் அவங்கக்கிட்ட சும்மா பேசுகிறேன், கொஞ்ச நாள் கழித்து அவங்கக்கிட்ட நான் கிளாஸ்க்கு போகிறேன், ப்ளீஸ் அங்கிள் தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் வந்து வெற்றிக்கிட்ட கேட்குறாங்க. வெற்றியுமே சரி வா நம்ம போகலாம், ஆனால் உன் அப்பா ஏதாவது சொல்லுவாரே அப்படின்னு சொல்லுவோம், ப்ளீஸ் அங்கிள் அப்பாவுக்கு தெரியாமல் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம சுடரோட வீட்டுக்கு வெற்றியும் மகேஷும் வராங்க. இப்போ சுடர் வெளியே வந்து, வாங்க கேப்டன், வா மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. நம்ம அபி ரூம்குள்ளே இருக்காங்க, சரளா கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தியா தருண் இவங்க எல்லாருமே நம்ம மகேஷ் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மகேஷ் இருந்துட்டு, சுடர் உன் அம்மா எங்கே இருக்காங்க, நான் அவங்கள பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இதை ஒரே நிமிஷம் மகேஷ், நான் என் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் போயிட்டு, அம்மா அம்மு நீங்கள் வாங்க அம்மு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. என்ன, யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி கேட்கவும், அது வாங்க அம்மு, நீங்கள் வெளியே வந்து பாருங்கள், என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து வெளியே காட்டுறாங்க. இங்கே அபியை பார்த்த வெற்றி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு. அபிக்குமே பயங்கர அதிர்ச்சி தான். ஐயோ, இந்த வெற்றி எப்படி இங்கே, ஐயோ அண்ணன் வீடு இதுதான் சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பெரிய ஆபத்து வருமே, சுடர் இங்கெல்லாம் வேண்டாம் சுடர், நம்ம வா, இங்கே பாரு கண்டவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லவும், நம்ம வெற்றி அபிக்கிட்ட போயிட்டு, அபி அபி உன்னை தேடி நான் ஊர் ஃபுல்லாக அலைஞ்சேன், ஆனால் நீ எங்கேயுமே காணோம், இதான் உங்கள் வீடா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தயவு செஞ்சு என்னை விட்டுரு, இங்கே இதுதான் என் அண்ணனோட வீடுன்னு சொல்லிட்டு அந்த கருணாக்கு தெரிய வேண்டாம், அதுக்கப்புறம் என் அண்ணனோட ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இது நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம வெற்றி வந்து சடான்னு அபியோட காலில் விழுந்துடுறாங்க. நம்ம அபியால் இதுக்கு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அபி, என்னை மன்னிச்சிரு அபி, எல்லாமே தப்பு நடந்து போச்சு, என்னால் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கே மிகப்பெரிய கஷ்டமான ஒரு காலம் வந்துருச்சு, நீ என்னை நம்பி வந்ததுனால நீ உன் அப்பா அம்மாவை இழந்த, உன்னுடைய ஃபேமிலியில் உள்ள எல்லாரையுமே தூக்கி போட்டுட்டு எனக்காக வந்த, ஆனால் உனக்காக நான் நிற்காமல் போயிட்டேனே அபி, என்னை மன்னிச்சிரு அபி அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம அபியாலாம் நம்பவே முடியல. என்ன வெற்றி, என்ன நாடகம் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை உண்மையாகவே நான் நாடகம் நடிக்கலை, நான் இப்போது எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன உண்மை தெரிஞ்சுது உனக்கு, அந்த கருணா தான் பார்வதி அக்காவை கொலை பண்ணுது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அபி, நீ நிரப்பராதின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அபி, உன்னை 10 வருஷம் ஜெயில் தண்டனையை அனுபவிக்க வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு அபி அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க. உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருக்கு அபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. சுடர் இருந்துட்டு, அம்மு அப்போது இவர் தான் என்னுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம வெற்றி திரும்பி பார்க்குறாங்க. என்ன, நம்ம பொண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட கேட்கவும், ஆமாம் அவள் நம்மளோட குழந்தை தான், ஜெயிலே பிறந்து வளர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ, இந்த மாதிரி கொடுமை யாருக்குமே இருந்திருக்கக்கூடாது, உனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டேனே, என் பிள்ளை ஜெயிலே பிறந்து வளர வேண்டிய சூழ்நிலைக்கு நான் காரணம் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி பயங்கரமாக அழுகுறாங்க. சுடர் என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பா எந்திரிங்கப்பா,
இங்க பாருங்கப்பா, நீங்க தான் என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு நெனைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு கோவம் உங்க மேல இருக்கு. ஏன்பா ஏன்பா என்னையும், அம்முவையும் நீங்க ஜெயில்ல பார்க்க வரவே இல்ல? ஏன் எங்கள வெளிய கொண்டு வரதுக்கான முயற்சி நீங்க எடுக்கவே இல்ல? இத்தன வருஷமா ஏன்பா நீங்க என்ன பார்க்க வரல? சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம சுடர் வந்து பயங்கரமா அழுதுகிட்டே கேட்குறாங்க. என்ன மன்னிச்சிடுறா தங்கம். அப்பா மேல தான் எல்லா தப்புமே. உன் அம்மாவ நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன் அம்மா கூட சேர்ந்து நீயும் கஷ்டப்பட்டுருக்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அபி இருந்துட்டு, அம்மா அதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொன்னேன். எங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஃபோட்டோ எடுத்துட்டு வந்திருப்பாங்க. டைரியில எழுதி வச்சிருந்தத. இது பார்வதி அக்காவே கைப்பட எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாணிக்கமும் என்கிட்ட, பார்வதி அக்கா கொலை பண்ணது பார்வதி அக்காவ கொலை பண்ணது கருணா தான். உன் பொண்டாட்டி அபி கிடையாது அப்படின்ற விஷயத்த அவன் சொன்னான். அப்பயுமே நான் நம்பல. அதுக்கப்புறம் பார்வதி அக்காவோட ரூமுக்கு போயிட்டு, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் போனேன். அங்க போய் பார்த்தா தான் டைரியில அக்கா கைப்பட எழுதி வச்சிருக்காங்க. ஸ்வேதா மேடம் மேல அ இந்த கருணாவுக்கு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கு. அதனால தான் பார்வதி அக்காவ கொன்னு போட்டுருக்கான். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம. ச்சீ! இவன் இவ்ளோ மோசமானவன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அபி. என்ன மன்னிச்சிரு அபி அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வெற்றி. அதனால தான் அவன் அவ்ளோ மோசமானவன்னு சொல்லிட்டு நான் வந்த அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். அவன்கிட்ட இருந்து எப்படியாவது உன்ன மீட்டு திரும்ப கொண்டு வந்துரணும்னு நெனச்சேன். அதனால தான் உன்ன அவன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நெனச்சேன். ஆனா நீ அவனோட பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன சந்தேகப்பட்டுட்டல்ல, கண்டிப்பா அத நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். உன்ன மன்னிக்கவும் மாட்டேன் வெற்றி அப்படின்னு சொல்லவும், ஐயோ! அபி அபி அப்படி மட்டும் சொல்லிடாத அபி. நான் ஏதோ தெரியாம தப்பு செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு அபி ப்ளீஸ் அபி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுது கேட்குறாங்க. இப்போ நம்ம சண்முகத்துக்கு கோவம் வருது. என் தங்கச்சி நாங்க எப்படியெல்லாம் வளர்த்தோம் தெரியுமா? என் தங்கச்சி இப்படி கஷ்டப்படுறதுக்கான காரணம் நீ தான். உன்ன சும்மாவே விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு சண்முகம் இங்க நம்ம வெற்றிய போட்டு பல்லார் பல்லார்ன்னு அறையிறாங்க. பயங்கரமா அடி வெளுத்து வாங்கவும், நம்ம வெற்றி இருந்துட்டு, "அடிங்க நீங்க எவ்வளோ அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா, அ அது அந்த அடியெல்லாம் வாங்கிக்கிறதுக்கான தகுதி எனக்கு இருக்கு. ஏன்னா, நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன். அபியோட வாழ்க்கையவே ஆக்கிட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க வெற்றி சொல்றாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க் யூ.